நம்ம விஜய் இந்த கொலையை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி உண்மையிலேயே இப்போது தீபிகா மேடம் கண்டுபிடிச்சது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி இப்போது அடுத்ததாக நம்ம மல்லியும் இதில் எந்த ஒரு தப்புமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த போலீஸ் நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சீக்கிரமாகவே குற்றவாளி யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காதது, அதாவது நம்ம மல்லி மேலே எதுக்காக அந்த போலீஸ் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணமே வேறையாக இருந்துகிட்ருக்கு. அதாவது மல்லி தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. விஜய் அவங்க பொண்டாட்டி, அதாவது மல்லியை தப்பிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மல்லியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி மல்லி இந்த கொலையை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போது மல்லி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சு ஆனால் கடைசியில் மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இதில் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே தண்டனை கண்டிப்பாக உண்டு. பட் இருந்தாலுமே கூட இங்கே இந்த சுடர் உயிரோடு இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா சுடரை கொன்று எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இங்கே அவ்வளோ பெரிய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே சுடர் இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சுடர் இன்னமும் உயிரோடு தான் இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போது எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் அங்கே போலீஸ் கஸ்டடியில் இருந்துக்கிட்டு ஏற்கனவே கொசுக்கடியில் இருக்கிறதையே நம்ம மல்லியால் தாங்கிக்க முடியல. அப்படி இருக்கும்போது போலீஸ், ஒரு லேடி போலீஸ் இருந்துட்டு நம்ம விஜயை அடிக்கிறது, இது எதையுமே நம்ம மல்லியால் ஏற்றுக்கவே முடியல. மல்லிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு அதாவது மனோகரோட பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி நமக்கு தோன்றது எல்லாத்தையுமே ஒரு லெட்டரில் எழுதி, ஒரு பேப்பரில் எழுதி அதை கொண்டு போய் அந்த போலீஸ்கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கு இந்த ராஜேஸ்வரி தயாராக நின்றுட்டு இருக்கா. அதாவது இவங்க பிளான் பண்ணுறது, இவங்க செயல்படுத்துறது இது எல்லாமே ஓகே தான். ஆனால் ராஜேஸ்வரி இருக்காளா இல்லையா, அவள் எங்கே போயிட்டா அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்து நம்ம மல்லியும் இந்த மனோகரம் செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இப்போது மல்லி தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, ஏது இது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கொலை கேஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதனால் நானும் விஜயும் இந்த தப்பை பண்ணல, யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு பேப்பரில் லெட்டரை எழுதுறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த ராஜேஸ்வரி வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே ராஜேஸ்வரி இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே உண்மையிலேயே மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் ராஜேஸ்வரி கூட இந்த கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சிறிய சந்தேகமும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இப்போது நம்ம மல்லியும் மனோகரம் அங்கேயே உட்காந்துட்டு எழுதுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ராஜேஸ்வரி அது எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கு முடிவு பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா இந்த கேஸில் மல்லி தான் சிக்கணும், மல்லி ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த ராஜேஸ்வரியோட ஒரே குறிக்கோளாக இருந்துட்டு. இப்போ இல்லை, இந்த சுடர் சாகிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணப்பட்ட விஷயம் அது. அதாவது மல்லி அந்த சுடரை கொலை பண்ணிட்டு மல்லியை அந்த பள்ளியை தூக்கி மல்லி மேலே போட்டு கடைசியில் மல்லியை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட குறிக்கோளாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்ததாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருது. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி அந்த லெட்டரை மாற்றினதுனால தான். ஆனால் நம்ம மல்லி அதுக்குள்ளே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரை பொறுத்தளவுக்கும், அதாவது இந்த ராஜேஸ்வரியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த கதிரேசன், அடுத்ததாக இன்னும் மற்றவங்க எல்லாரை பொறுத்த வரைக்கும் சரி, உண்மையிலேயே இந்த சுடர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சுடரை கொன்று எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது கொலை பண்ணுறதையும் தாண்டி கொன்று எரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த சுடரோட பாடியை கூட காட்டாமல் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே அங்கே இந்த சுடரை கொன்று எரிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சுடரை காப்பாற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல, ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம மல்லியிலிருந்து யாருக்குமே தெரியதில்லை. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி யார் அந்த சுடரை காப்பாற்றுறது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கப்புறம் தான் ரிவீல் ஆக போகுது. அதையும் தாண்டி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி எல்லா ஆதாரங்களையும் கொண்டு இப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகணும், இங்கே நம்ம மல்லியை இதில் மல்லி தான் கொலை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லியை தூக்கி போட முடியல. அப்படி இருக்கும்போது இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்து வேறு எங்கேயுமே ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த போலீஸ் விஜயை தூக்கி ஜெயிலில் போகிறதுக்கு தயாராக இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் அந்த ஒரு டைமில் ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டணும். அதுவும் இல்லாமல் நம்ம மல்லி கடைசியில் இந்த சுடர் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்றதையும், சுடரை
எந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சு, இப்போது நம்ம விஜய், அடுத்ததா வந்து போலீஸு, அடுத்ததா வந்து நம்ம மல்லி இவங்க எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல மாஸ் என்ட்ரி குடுத்து, இப்போது அங்க வந்து எல்லாத்தையுமே அ அதாவது உண்மை எல்லாத்தையுமே நேரடியா பார்க்குறாங்க. ஏன்னா இந்த கொலைய பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி தான் விஜய தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சாங்க. நம்ம மல்லி மேல வந்து ஒரு இதா இருந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கொலைக்கு சம்மந்தப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லி. ஆனா இப்போ உண்மை என்ன அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம இப்போ அந்த சுடர் உயிரோடு இருக்கிறதுனால மல்லிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி நம்ம விஜய்க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த சுடர் குடுக்கக்கூடிய வாக்குமூலத்தில தான் அடுத்த விஷயமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே சுடர கொலை பண்ண பார்த்தது யாரு? அப்போ இங்க கூடியது வந்து சுடர் அப்படின்னா, அங்க எரிஞ்சது யாரு? அதாவது யார வந்து எரிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க சுடர் கிட்ட கேட்க போறாங்க. அதே மாதிரி சுடர் உயிரோடு இருக்கிறதுனால இப்போ இங்க பிரச்சனையே இல்ல. ஆனா சுடர் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது. இந்த மாரி மல்லிக்கும், விஜய்க்கும் இதில எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதே மாரி என்ன கொலை பண்ண பார்த்தது இவங்க தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த சுடர் வந்துட்டு வாக்குமூலம் எல்லாத்தையுமே குடுக்குறாங்க. ஏற்கனவே இந்த கேஸ் எங்க போகுது, எப்படி போகுது அப்படின்ற மாரி தெரியாம இருந்தாங்க. விஜய் எல்லாம் வச்சு செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது, இப்போ இந்த சுடரோட அந்த வாக்குமூலம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சுடர் வந்துட்டு, "என்ன மன்னிச்சிருங்க விஜய், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்ப தான் புரியுது. மல்லி நீ வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்த. அதே மாதிரி இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. உண்மையிலேயே பணத்தை விட பாசம் தான் முக்கியம் அப்படின்ற மாரி புரிய வச்சுட்டீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.